Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/10/2025 புதன்கிழமை, பூசம் நட்சத்திரம் 92 9 9 செவ்வாய் 2 சந்திரன். இந்த செவ்வாயும் சந்திரனும் ஒருங்கிணைந்தால், மிக அருகில் இருந்தால், அவசரம், ஆத்திரம், கோபம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும். இந்த 92க்கு என்ன பலன்? 9 செவ்வாய், கோபம், வீரம். இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அர்த்தம், வார்த்தை கண்டிப்பு. 2 சந்திரன், மனசுக்காரகன், அன்பு, தயை எல்லாம் உண்டு. இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை கருணை. கண்டிப்புடன் கருணையை காட்டுபவன். உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும் என்று நினைக்கின்றேன். வீட்டிலே இருக்கிற தகப்பன்கள் தனது மகனிடம் தனது அன்பை காட்ட மாட்டார், கண்டிப்பை தான் காட்டுவார். நாம் காட்டும் கண்டிப்பு அவனுக்கு பிடிக்கவில்லை என்று தெரியும். அதனால் நம்மை வெறுக்கிறான், புரியும். இருப்பினும் அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் கண்டிப்பு காட்டுகிறார், அல்லது கண்டிப்பு காட்டுவது போல் நடிக்கிறார். இவர் மேல் அந்த பையனுக்கு வருகின்ற கோபம் பற்றி இவருக்கு அக்கறையே இல்லை, அவன் நன்றாக இருக்க வேண்டும். அதுதான், இவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இப்பொழுது ஒருவர் அவசரமாக வண்டியில் செல்கிறார். அவருடைய வீட்டார் ஒருவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். வேகமாக செல்கின்றார். அந்த அவசரத்தில் கையில் காசே எடுக்கவில்லை. 2 வீலரில் வருகிறார். மஞ்சள் விளக்கு போட்டாகிவிட்டது. கடந்து விடலாம் என்று செல்வதற்கு முன் அங்கே ஒரு போலீஸ்காரர் பிடித்து விட்டார். இவன் பதறுகிறான். ஐயா, இதுதான் காரணம், நான் இந்த மாதிரி போகிறேன், அவசரமாக போகிறேன்னு பதறுகிறான். அவருக்கு மனதிலே கருணை உண்டாகிறது. ஆனால் வந்து விட்டான், ஃபைன், அபராதம் தர வேண்டும், இவனுக்கு கையில் காசு இல்லை. அந்த அபராதத்தை அவர் கட்டிய ரசீதை இவனிடம் கொடுத்து போ என்று அனுப்புகிறார். அவர் முகத்தில் சிரிப்பு இல்லை, நெஞ்சில் இரக்கம் இருக்கிறது. இந்த கண்டிப்பான கருணை இந்த 92க்கு உண்டு. எனவே பார்த்த மாத்திரத்தில், அவர் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் நாம் எடை போட்டுவிட முடியாது. காரணம், முதலில் 9 வந்தது தான். இந்த கருணை ஏற்பட காரணம் அடுத்து 2 வந்தது தான். அன்பர்களே, ஒரு கண்டிப்பான கருணை எப்படி இருக்கும் என்பதற்கு 2 உதாரணங்கள் சொன்னேன். இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். காட்ட வேண்டியதை காட்ட வேண்டிய விதத்தில் காட்டி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நாம் முயற்சிக்கின்றோம், முயற்சியில் வெற்றியும் பெறுகின்றோம். அந்த வெற்றியால் கிடைத்த பலன் சில வாரங்கள், சில மாதங்கள் நீடிக்கும்.
இன்று நீங்கள் காட்டுகின்றீர்கள் உங்கள் முயற்சி, நீங்கள் காட்டும் உங்கள் முயற்சி வெற்றியை தருகிறது. அந்த வெற்றி பல வருடங்கள் இருக்கும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பில்லை, 10 1 11, அத்தோடு நீங்கள் 1. மதியத்திற்கு பிறகு உயர்ந்த மதிப்பு கிடைக்கிறது. மதியத்திற்கு பிறகு மதிப்பு ஏற்படும். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு. மறுபாதி நீங்கள் கண்டுகொள்ளப்பட மாட்டீர்கள். மதியத்திற்கு பிறகு சற்று கவனம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மிகவும் நெருக்கமானவரோடு ஒரு உரசல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த உரசலால் சற்றே மனப்பிரிவு சற்று அதிகமாக தென்படுகிறது. போதிய கவனம் தேவை உங்கள் பேச்சிலும் செயலிலும் அந்த நபரிடம். கன்னிராசி அன்பர்களே, லாபம் உண்டு, நன்மை உண்டு, உயர்வு உண்டு. எது களை எடுக்கப்பட வேண்டுமோ அதை இன்று நீங்கள் களை எடுப்பீர்கள். இந்த நன்மைகளை எல்லாம் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட வேளையில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். உங்களது புத்திசாலித்தனம் தெரிகிறது. உங்களுடைய மனிதாபிமானமும் இன்று தெரிகிறது. எனவே நல்ல உயர்வினை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியும் திறமையும், உங்களது முயற்சியும் திறமையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சு, உங்களது முயற்சி இந்த இரண்டும் இன்றைய தினம் பார்ப்பவர்களுக்கு சற்று புதுமையாக தெரியும். இந்த புதுமைதான் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களது தன்மையான உண்மையான பேச்சால் ஒரு நல்ல இடத்தை பிடிப்பீர்கள். உண்மைக்கு எந்த காலத்திலும் ஒரு மதிப்பு ஏற்படத்தானே செய்யும். இன்று உங்களுக்கு இது ஏற்படுகிறது. கும்பராசி அன்பர்களே, நாளைய தினத்தை உத்தேசித்து நாளைய தினம் நாம் எப்படி இருந்தால் நல்லது என்ற ஆராய்ச்சியில் எது எது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற உண்மையை நீங்கள் அறியும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, பண வரவு உண்டு, தர்ம பணி அதுவும் உண்டு.
இன்றைய தினம் அடுத்தவர் திருப்தியை விட உங்கள் மன திருப்திக்கு, உங்கள் ஆத்ம திருப்திக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.